அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டதை எல்லாம் நனவாகும். 8/7/2024 முதல் சுக்கிர பெயர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைய இருக்கிறாரு. இந்த இணைவின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் மேசராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு குற்றம் போற்ற வாழ்ந்து கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சீராகி உங்களுக்கு ஏற்பட்டு வந்த உடல் ரீதியான பல பின்னடைவுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்த இருக்குதுங்க. உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி அமையிருக்குது. உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் சிறப்பாக இருக்கும். என்றாலும் இந்த சுக்கிர பயிற்சியை பொறுத்தவரை சனி வக்ரம் பெறுவதால் ஒரு சில சமயங்கள்ல அதிக விரயமும் வருமானத்தில் தடுமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணத்தங்கள ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ராசி பலம் எல்லா சங்கடங்களையும் சமாளிக்க வைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி சுக்கிரன் கிரக ராசியில் சஞ்சரிப்பது நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. இவ்வளவு நாட்களாக நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட அவற்றை அடைத்து ஏதாவது ஒரு வகையில் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பயிற்சி இருக்குதுங்க. அதே போல கடன் வாங்கும் நெருக்கடியும் குறையுங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இந்த சுப நிகழ்ச்சிக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணத்திற்காக கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நட்பு வட்டாரம் அதிகரிக்குங்க. உற்சாகமாக நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமையிருக்குது. வெற்றி ஸ்தானத்தில் புதன் இருப்பதால எல்லா செயல்களிலுமே ஆர்வம் அதிகரிக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி அமையிருக்குது. சுக்கிரன் சுபபலத்தோடு இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் இதனால் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் வளம் அதிகரிக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா இந்த கடகராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் குடும்பஸ்தானம் மற்றும் கத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு. அவர் தற்போது 4ஆம் இடத்திற்கு வருவது பொன்னான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய பாதைகள் புலப்படுங்க. இவ்வளவு நாட்களாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான வழிகளை மேற்கொள்வது என்று தெரியாமல் அவதியுற்று வந்த மேசராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு உண்டுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல பலவற்றில் வெற்றி கிடைக்க இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக
புதிதாக நிலமோ வீடோ அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாங்க. அதாவது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் அவற்றில் ஏதாவது ஒரு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே அவற்றில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் பிறகு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தேவைகளை நீங்களே அந்த வேலையை உங்களுடைய கண் பார்வையில் வைத்துக் கொள்வதும் அல்லது அந்த வேலையை நீங்களே செய்து முடிப்பதும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அது மட்டுமில்லாமல் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைய இருக்குதுங்க. அதே போல கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பெண்மணிகளுக்கு தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் விதமா அமைய இருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு அபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரகதியில் இருப்பதால் லாபம் சற்று குறையுங்க. தொழிலும் சில இடையூறுகள் வரலாங்க. காரியங்களை முடிப்பதில் தாமதம் இடர்பாடுகள் ஏற்படலாங்க. பெற்றோர் உடல் நலத்துல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. எளிதாக முடிய வேண்டிய காரியங்கள் ஒரு சிலவை மேலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. என்ன வேலையை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் தாருங்கள். இந்த கஷ்டமும் விலகும். நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.